தளபதி ஆரம்பிக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இந்த வேல்னு கேட்டவன மோடிக்கு முகம் மட்டும் இல்ல, இடுப்புக்கு கீழே ஈரமாயிடுச்சான். தமிழக மக்களுக்காகவும் 80 ஆண்டு காலம் கலைஞர் உழைத்தார். தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் 50 ஆண்டு காலம் தளபதி உழைத்தார், உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் 10 ஆண்டு காலம் அண்ணன் உதயநிதி உழைத்தார், இன்னும் 50 ஆண்டு காலம் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் பின்னங்கள் பெடல் அடிக்க ஓடிடுவாங்க. அடுத்து வாரிசு அரசியல் சொல்றாங்க. வாரிசு யாரை பார்த்து சொல்வது? புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் 2 நூற்றாண்டுகளையும் கலைஞர் என்னும் ஏற்பெற வந்த கலைஞர் அவங்க தாத்தா ரத்தமும் சதையுமாக காயப்பட்டார்கள். மரண ஓலம் மண்ணுக்கும் மின்னுக்கும் தாண்டவம் ஆடியது. அன்றைக்கு போலீஸ் துறையை வைத்திருந்த எடப்பாடி சொன்னார், நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் துப்பாக்கி சூடு தெரியாது என்று. இதுல குடிச்சிருக்கேன் பின்னாடி போயிட்டு. எத்தனை நட்சத்திரங்கள் புதிதாக முளைத்தாலும் சூரியனைத்தான் சுற்ற வேண்டும் என்பது அறிவியல் விதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் விதியும் அதுதான். அப்படி முளைக்கின்ற நட்சத்திரங்கள் சூரியனை அழிக்க வேண்டும் என்று பகல் கனவு கண்டு தன்னைத்தானே அழித்து கொண்டதுதான் தமிழ்நாட்டின் கடந்த கால அரசியல். இருளை பகலாக்கும் மின்னலி வெளிச்சத்தில் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவு புக்கன ஆசை பற்றி அறியலுற்றேன் என்ற கம்பரின் வரிகளுக்கெனங்க இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு. தாழ்ந்த தமிழினத்தை தட்டி எழுப்பிய தந்தை பெரியார் அவர்களால் சுயமரியாதை சுடரொலியாக வளர்க்கப்பட்டு உலக மொழிகளின் அணிவகுப்பில் அன்னை தமிழை முன்னிறுத்திய அறிவுலக மாமேதை அண்ணா அவர்களால் ஆளாக்கப்பட்ட முளைவிடும் போதே களம்பலம் கண்டும் முனைமுறியாத அஸ்திரமாய் முத்தமிழ் தூரிகை கொண்டு வரைந்த முத்துவேலரின் சித்திரமாய் எளியோர்க்கென்றே இதய கதவை திறந்து வைத்த சத்திரமாய் எந்தமிழ் மக்களுக்கு பெரியார் அண்ணா எழுதி கொடுத்த பத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த கொஞ்சம் தமிழெடுத்து குவளையம் முழுதளந்த அஞ்சுகத்தாய்க்கு 3வதாக பிறந்த அருந்தவ புதல்வர் ஐந்தமிழ் காவலர் முத்தமிழ் அறிஞர் கொள்கைகின்றார் மரபர் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் கலைஞர் அவர்களின் நீங்கா நினைவுகளுடன் கறந்த வாள் போல் முகம் கொண்ட கள்ளமில்லா உள்ளம் கொண்ட வரும்பகை முடித்திடும் வறுப்புலி வீரம் படைத்த வாலிப பட்டாளங்களை வளர்த்தெடுத்த வசீகர தலைவன், ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தற்குறிகளை தவிடுபொடியாக்கி தரணியில் தனக்கு நிகரற்ற முதலமைச்சரால் மக்கள் பணி ஆற்றி இந்திய முதலமைச்சர் வரிசையில் நம்பர் 1 இடத்தை இட்டு நிரப்பி இந்தியா டுடே பத்திரிகையில் பட்டொலி வீசி பறக்கும் தளபதியாரின் ஆணைப்படி தெருவை சுத்தம் செய்யும் தாய்மார்கள் முதல் கருவில் இருக்கும் குழந்தை வரை கருணை காட்டும் கருணை கடல், மேற்கு மலை தொடரில் மேகம் தவழ்வது போல் நாற்காலிதனில் நகர்ந்த 4ஆம் தமிழான கலைஞரின் பேரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால தலைவன், இன்றைய தமிழகத்தின் நிகழ்கால துணை முதல்வன் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா. இந்த மகத்தான விழாவிற்கு தலைமை தாங்கும் பேச்சாளர்கள் யோசிக்கிற அளவிற்கு இலக்கியத்தில் பின்னி விளையாடும் அன்பு அண்ணன் அதியமான் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய பொன்னுரவன் அவர்களே, கில்பர்ட் அவர்களே, நன்மாறன் அவர்களே, சத்யகுமார் அவர்களே, தங்கவேல் அவர்களே, சண்முகம் அவர்களே, சங்கர் அவர்களே, இளவழகன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, கணேசன் அவர்களே, வெல்டிங் முருகேசன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அண்ணா நகர தொகுதியின் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பகுதி செயலாளர் ராமலிங்கம் அவர்களே,
திராவிட இயக்க சிந்தனைகளை மேடைகள் மட்டுமல்லாது ஊடகத்திலும் பறைசாற்றி வரும் அன்பு தோழி சேமே மதிவதனி அவர்களே, ராணி ரவிச்சந்திரன் அவர்களே, ஏடி முருகன் அவர்களே, பா பிரகாஷ் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, அன்பு நண்பன் அசோக்குமார் அவர்களே, சுந்தரேசன் அவர்களே, சியாமலா அவர்களே, உமா தர்மராஜ் அவர்களே, ஜெயக்குமரன் அவர்களே, செல்வம் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, வட்டச் செயலாளர் நவீந்திரகுமார் அவர்களே, மகேஷ்ராஜ் அவர்களே, கருணாநிதி அவர்களே, VM சிவா அவர்களே, கடைசியாக நன்றியுரை நகல இருக்கும் ரமேஷ் அவர்களே, மாறன் அவர்களே, ஜோஸ்மேரி அவர்களே, முல்லை என்றால் காடு, முத்து என்றால் கடல், சொல்லு என்றால் கீரன், வில்லு என்றால் ஓரி, கவிதை என்றால் கம்பன், கல்வி என்றால் பரணர், சுயமரியாதை என்றால் பெரியார், சொற்பொழிவு என்றால் அண்ணா, முத்தமிழ் என்றால் தலைவர் கலைஞர், நமக்கு நாமே என்றால் இன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதியார், மேற்கு மாவட்டத்தில் தளபதியின் தளபதி யார் என்றால் பெயர் சிற்றரசாக இருந்தாலும் கழகத் தொண்டனை கட்டி காப்பதில் பேரரசாக விளங்கும் என் பாசத்திற்குரிய அண்ணன் நே சிற்றரசு அவர்களே, குருதிக்கொடையை குற்றால அருவியாக கொட்டிக் கொண்டிருக்கும் இளைஞர் படை சிப்பாய்களே, ஆர்த்த திரைகடலும் தமிழ் படிக்கும், ஆர்த்த திரைகடலும் தமிழ் ஒலிக்கும், அதில் ஆடிடும் மீன்களெல்லாம் தமிழ் படிக்கும், தீர்த்தக்கரையில் பெண்கள் குரலொலிக்கும், அது திரும்பிய பக்கமெல்லாம் எதிரொலிக்கும், இந்த கூட்டத்திலும் எதிரொலிக்கும் என்று வந்திருக்கும் மகளிர் அணியை சார்ந்தவர்களே வணக்கம். நமது இளம் தலைவர் உதயநிதி அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தீர்கள், அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கும் தற்குறிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த திருச்சி சேகரின் கடமை. தளபதியார் அவர்களுக்கு ஸ்டாலின் தளபதி, நமக்கு நாமே நாயகன், ஊராட்சி சபையின் உரிமை குரல் என்பது போல இளம் சூரியன் என்னும் பட்டமும் இருந்தது. இளம் சூரியன் என்னும் பட்டம் எப்படி கிடைத்தது? 5 முறை நாட்டை ஆண்ட முதல்வரின் புதல்வன் என்பதால் கிடைத்த பட்டமா? கிடையாது. தளபதியார் பார்ப்பதற்கு தகதகவென்று தங்க நிறத்தில் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட பட்டமா? கிடையாது. ஒரே ரத்தம் என்னும் படத்தில் ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்டு, அழுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, முடக்கப்பட்டு, மூடப்பட்டு, புதைக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, பொட்டு பூச்சியாய் புண்மை தேரையாய் வாழ்ந்து கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாரியப்பனின் மகனாக நடித்து வர்ணாசிரம தர்மத்தை தவிடுபடியாக்கி தனக்கு ஆக்கிக் கொண்ட பட்டம் தான் இளம் சூரியன் என்னும் பட்டம். தளபதியார் அவர்கள் ஒரே ஒரு படத்துல நடிச்சு இளம் சூரியன் என்னும் பட்டத்தை தனக்காக்கி கொண்டார். அண்ணன் உதயநிதி அவர்கள் 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த பிறகும் இளம் சூரியன் என்னும் பட்டத்தை எட்ட முடியவில்லை. ஆனால் கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மோடியால் கட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒற்றை கையில் சுமந்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 25 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை மெஜாரிட்டியாக, அதாவது 132 இடத்தில் ஜெயிக்க வைத்து தளபதியாரை முதலமைச்சராக்கி, தளபதியாரை முதலமைச்சர் என்னும் சிம்மாசனத்தில் அமர வைத்து தளபதியார் இருந்த இளம் சூரியன் என்னும் பட்டத்தை தட்டி சென்றால் அது மிகையாகாது. தளபதியார் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அடுத்த கணமே உதயணன் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. நான் ஆட்சியை பார்த்துக் கொள்கிறேன், நீ இளைஞரணியை போய் பலப்படுத்தி என்ற கட்டளையிட்டார். தான் எம்எல்ஏ ஆன 18 மாத காலம் தன் தொகுதி மட்டும் இல்லாது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பட்டி தொட்டி எங்கும் சென்று அல்லும் பகலும் அயராது உழைத்து கிட்டத்தட்ட 75 லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணியில் சேர்த்ததுக்கு பிறகுதான்
கடந்த 2022 டிசம்பர் 14ஆம் தேதி அமைச்சராக முடிசூட்டப்பட்டார். அமைச்சரான 20 மாத காலத்தில் கவிதை போட்டி நடத்தினார், கட்டுரை போட்டி நடத்தினார், 5 கோடி ரூபாய் பரிசு என்று கபாடி போட்டி நடத்தினார், கார் ரேஸ் நடத்தினார். இதற்கு எல்லாம் மேலாக அண்டி பிழைக்க வந்த ஆரிய பரதேசிகளின் சூழ்ச்சியான நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் துவங்கி கிட்டத்தட்ட 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அதை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்து மத்திய அரசின் கன்னத்தில் அறைந்தார். கட்சியை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டை 8 மண்டலமாக பிரித்து 8 திக்கும் இருந்து வந்த 17,000 பேரில் 900 பேரை தேர்ந்தெடுத்து பேச்சு போட்டி நடத்தி, உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடத்தி, அதிலிருந்து உலக வரலாற்றில் முதன்முறையாக ஒரே நாளில் 182 இளம் பேச்சாளர்களை அறிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு மடமாற்றம் செய்த மகத்தான தலைவன் என் தானே தலைவன் இளைஞலைவன் உதயநிதி அவர்கள். மோடிக்கு முடிவெற்றவன் கேட்டானா? மோடிக்கு முடிவெற்றவன் கத்திரிக்கோளிடம் கேட்டானா? மோடிக்கு முடிவெற்றவன் கத்திரிக்கோளிடம் கேட்டானா? 6 அறிவு உள்ள எனக்கே மோடிக்கு முடிவெட்டும் போது பயமா இருக்கு. அறிவே இல்லாத கத்திரிக்கோளாகிய உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டானா? அதுக்கு அந்த கத்திரிக்கோள் திரும்ப சொன்னிச்சா, தவறாக நினைக்க வேண்டாம் பெண்கள், அந்த கத்திரிக்கோள் திரும்ப சொன்னிச்சா, எனக்கு எல்லா மயிரும் ஒண்ணுதான். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதைத்தான் நம் இளந்தலைவர் சொன்னார். திராவிட இயக்க சிந்தனைகளுக்கும் திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து செயல்படும் டெல்லி நடிகராக இருந்தாலும் சரி, இந்த கில்லி நடிகராக இருந்தாலும் சரி, எல்லா தேசம் எனக்கு ஒன்றுதான் என்று. இப்படி இதற்கெல்லாம் மேலாக வர்ணாசிரம தர்மத்தை எந்த வடிவத்தில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த இடத்தில் வந்தாலும் நான் வேற இருப்பேன் என்று சூளுரைத்தார். சூளுரைத்த அடுத்த கணம் வட இந்தியாவில் உள்ள ஒரு சாமியார் தன் தலைக்கு 500 கோடி ரூபாய் விலை வைத்தான். என் அன்புக்குரிய பெரியவர்களே, 500 கோடி அல்ல, 5000 கோடி விலை வைத்தாலும் என்னுடைய பேச்சை நான் திரும்ப பெற மாட்டேன் என்று அறைகூவல் விடுத்தார். அறைகள் விடுத்தது யாரு? 2 திங்கள் 5 கொத்தாய் கருவறைக்குள் செய்ய தவமிருந்த சித்திரப்பன் நித்திலமான தலைவர் கலைஞரின் பேரன் என நிரூபித்ததற்கு பிறகுதான் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி துணை முதலமைச்சர் என்னும் மகுடம் சூட்டப்பட்டது. இதை விட என்ன தகுதி வேண்டும்? சாமியார் என்றவுடன் அலைகடல் வெற்றி கொண்ட ஐயா ஞாபகத்தில் வருகிறார். நான் அண்ணன் சிற்றரசன் சொல்லி உதயநாத ரோட்டை யாரெல்லாம் சாமியார் ஆகுறாங்களோ, ஈசிஆர் ரோட்ல ஒரு 20 ஏக்கர் நிலத்துல அங்கங்க 20 ஏக்கரா ஒரு 7 ஸ்டார் ஓட்டுற அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு, உள்ளுக்கு நீச்சல் குளம், மஜா சென்டரு எல்லாமே பண்ணி, யாரெல்லாம் சாமியார் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வரிசைக்கு வாப்பானா. இப்போ இந்த மேடையில் அண்ணன் சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் இருக்கேன். வாங்க, ஒரு BMW காரு எல்லா வசதியும் செஞ்சு அவங்கள கையில் கொடுத்துட்டு இந்த ஃபார்மில் மட்டும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும். கையெழுத்து வாங்கினோன்னே நம்ம அசோகன்ட்டு சொல்லி நேராக அவங்கள என்ன பண்ணோன்னா பல்லோக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடுங்க. ஒருத்தங்க கூட சாமியார் ஆகணும்னு லிஸ்ட்டில் நிற்க மாட்டான். அத்தனை பேர் பின்னங்கள் பெடல் அடிக்க ஓடிடுவாங்க. அடுத்து வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. வாரிசு யாரை பார்த்து சொல்வது? புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் 2 நூற்றாண்டுகளையும் கலைஞரனும் ஏற்பெற வந்த கலைஞர் அவங்க தாத்தா 67 பொதுப்பணித்துறை அமைச்சர், 69 பிப்ரவரி 3 உள் வளர்ந்த புற்றுக்கு உயிரை கொடுத்த அண்ணாவின் இறப்புக்கு பிறகு 69 பிப்ரவரி 10 முதலமைச்சர். ஒரு பாட்டு இல்லை, 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சர். இருக்கும் வரை எம்எல்ஏ, இறக்கும் வரையும் எம்எல்ஏ. அவங்க அப்பா 89 எம்எல்ஏ, 96 to 2002 வரை சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றின மேயர், 2006 அமைச்சர், 2009 துணை முதலமைச்சர், 2021 முதலமைச்சர்.
இப்படி தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் 80 ஆண்டு காலம் கலைஞர் உழைத்தார். தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் 50 ஆண்டு காலம் தளபதி உழைத்தார், உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் 10 ஆண்டு காலம் அண்ணன் உதயநிதி உழைத்தார், இன்னும் 50 ஆண்டு காலம் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தை பார்த்து நீ வாரிசு அரசியல் என்று சொல்லலாமா? உதயநிதியை பார்த்து வாரிசு அரசியல் என்கிறார்கள். அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்குது? ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர். அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன், வீரேந்திர சேவாக் கூட மறுமுனையில் பேட்டிங் செய்தானா? இல்ல உலக பந்து வீச்சில் 1ஆம் நம்பர் இடத்தை முத்தமிட்ட ரவிச்சந்திர அஸ்வினோட சேர்ந்து பந்து வீசினானா? இல்ல இந்தியாவின் சுவர் என்று அழைக்கக்கூடிய ராகுல் டிராவிட்டுக்கு பயிற்சியாளர் இருந்தானா? அமித்ஷாவின் மகன் என்ற தகுதியை தவிர ஜெய்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணன் உதயண்ணன் அவர்களை வாரிசு அரசியல் என்று பேச வேண்டும் என்றால் அமித்ஷாவும் ஜெய்ஷாவும் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து 12க்கு பிறகு பேசுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதுவை பாருங்கள், அடுத்த முதுகுள்ள அழுக்கை அப்புறம் எடுக்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தலில் நடத்துவியா? மணிப்பூர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கா? மணிப்பூர் பற்றி எரிகிறது, மணிப்பூர் பற்றி எரிகிறது. நீ எதற்காக நைஜீரியா சென்று என்ன இங்க பிடுங்க போற? நைஜீரியாவில் உனக்கு என்ன வேலை? மணிப்பூரின் அன்பு தாய்மார்கள் அம்மனமாக வீதியில் அடித்து துரத்தப்பட்டார்கள். நான் கேட்கிற மோடிய, நீ என்ன ஸ்மிருதி இரானிக்கு முடிசூட்டி அழகு பார்த்தியா? இன்ன வரையும் மணிப்பூர்ல போய் காலை எடுத்து வச்சிருக்கியா? மரண ஓலம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் தாண்டவம் அடிக்கிறது. இன்ன வரையும் மணிப்பூர்ல போய் கால் எடுத்து வச்சியா? வைக்கல. இப்படி எடுத்துட்டு நீ எப்படி ஒரே தேர்தல் ஒரே நாடு நடத்த முடியும்? மோடியோட ஊரான குஜராத்தில் வைரத்துக்கு 1.5% டாக்ஸ். வைர நகைக்கு 1.5% டாக்ஸ். நம்ம டி நகர்ல பெட்டி கடையில் யாரும் சட்டை வித்தான்னு வச்சுக்கோங்க 18% வரி. இப்படி ஒரே நாட்டில் பாராமுகம் பார்க்கிற நீ ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திடுவியா? என் அன்புக்குரிய பெரியவர்களே, கறந்த பால் மீண்டும் மடி ஏறினாலும் ஏறுமை தவிர மோடியால் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியாது. எடப்பாடி மீண்டும் தவழ்ந்து போய் சசிகலா காலை நக்குனாலும் நக்குவான தவிர மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாது. அறிவுலக ஜீவி சென்னையின் சாக்ரட்டிஸ் ஜெயக்குமார் தலையில் முடி முளைத்தாலும் முளைக்குமே தவிர உன்னையால் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியாது. அன்புக்குரிய அக்கா தமிழிசையின் முடி அடங்கினாலும் அடங்குமே தவிர உன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாது. 2006 to 2011 அன்னை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சி. அதில் இப்ப நகராட்சித்துறை அமைச்சராக இருக்க அண்ணன் கே.ஏ. நேரு அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர். அண்ணன் கே.ஏ. நேரு அவர்கள் கலைஞர் அவர்களை அண்ணன் தான் கூப்பிடுவார். கலைஞர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு, போக்குவரத்து துறையில ரொம்ப எனக்கு நஷ்டமா இருக்கு, டீசல் போட முடியல, ஊதியம் கொடுக்க முடியல, அதனால ஒரே ₹1 மட்டும் டிக்கெட் பஸ் டிக்கெட் விலையை ஏத்துக்கிறேன்னு கேட்டிருக்க. அடுத்த கணம் புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் 2 நூற்றாண்டுகளும் ஏற்பேற வாழ்ந்த கலைஞர் சொன்னாரா, ஏயா நீ நானுமா பஸ்ல போறான்? பஸ்ஸில் பயணம் செய்வோர் அன்றாட காட்சிகள், பஸ்ஸில் பயணம் செய்வோர் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், பஸ்ஸில் பயணம் செய்வோர் கடலை நம்பி வாழும் மீனவர்கள், பஸ்ஸில் பயணம் செய்வோர் ஆதரவற்ற அனாதைகள். ஆகையால் ஒரு ரூபாய் இல்லை, ஒரு பைசா கூட உயர்த்தக்கூடாது. உனக்கு போக்குவரத்து துறையில் நஷ்டம் என்றால் என்னுடைய முதலமைச்சர் பொது நிதியில் இருந்து நிதி தருகிறேன் என்று அன்றைய தமிழக மக்களை காப்பாற்றியவர் என் தானே தலைவன் கலைஞர் அவர்கள். 2021 மே 7 உலகமே தமிழகத்தை உற்று நோக்கியது. உலகமே உற்று நோக்கும் போது மோடி மஸ்தான் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவருடைய ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தமிழ் தெரிஞ்ச பிஏவை பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. தமிழ் தெரிஞ்ச பிஏ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு
தளபதி பதவி ஏற்கிற பார்த்துக்கிட்டு இருக்காரு மோடி. தளபதி ஆரம்பிக்கிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இந்த வேல்னு கேட்டவன மோடிக்கு முகம் மட்டும் இல்ல, இடுப்புக்கு கீழே ஈரமாயிடுச்சான். தமிழ் பிஏவை கேட்டு கூப்பிட்டு, என்னையா அவர் வேல் கீழுங்கிறாரு, எனக்கு பயமா இருக்குன்னு இருக்காரு. அதுக்கு அந்த தமிழ் பிஏ சொல்லியிருக்கான், முத்துவேலுங்கிறது அவங்க தாத்தா பேருங்க. என் அன்புக்குரிய பெரியவர்களே, தாத்தாவின் பேரை கேட்கும் போது உனக்கு இடுப்புக்கு கீழே ஈரம் என்றால், தலைவர் கலைஞரின் பேரை கேட்கும் பொழுது உனக்கு எங்கெல்லாம் ஈரமாயிருக்கும். பதவி ஏற்றுட்டு வெளியில வர்றார். நிருபர்கள் முற்றுகையிட்டு கேட்கிறார்கள், 50 ஆண்டு கால ஆட்சி, 50 ஆண்டு கால கடின உழைப்பிற்கு இன்றைக்கு உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்துள்ளது, நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று. அதற்கு தளபதி சொன்னார், நான் முதலமைச்சராக, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கு தளபதி சொன்னார், நான் முதலமைச்சராக பதவி ஏற்றது எனக்கு சந்தோஷம் இல்லை. 9 மாதம் உயிர்ப்பாட்டு எழுதி 10வது மாதம் எங்களை பரிந்தெடுத்த அன்பு தாய்மார்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்து அவர்களுடைய முகத்தில் ஏற்படுற மகிழ்ச்சி தான் என் வாழ்நாளின் மகிழ்ச்சி என்ற தலைவன் என் தானை தலைவன் தளபதியார் ஸ்டாலின் மட்டும்தான். என் அன்புக்குரிய பெரியவர்களே, சிபி சக்கரவர்த்தி என்னும் மன்னன், இது எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த கதை. ஆனால் சட்ட ஒழுங்கை பற்றி கேட்கும் எடப்பாடிக்காக இந்த கதையை நான் இங்கே சொல்ல வேண்டிய தருணம். சிபி சக்கரவர்த்தி என்னும் மன்னன் அடுத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில் அந்த சராசரத்தில் அவனை அடிச்சுக்க ஆள் இல்லை. அவன் அரசவையில் இருக்கிறான். ஒரு புறா வந்து அவன் தோளில் உட்காருகிறது. அந்த புறாவிடம் கேட்கிறான், ஏன் உட்காருகிறேன் என்று. அந்த புறா சொல்கிறது, என்னை ஒரு வேடன் தொடர்த்திட்டு வருகிறான், அடைக்கலம் கொடுப்பதில் நீங்கள் தான் நம்பர் 1 உலகத்தில், அதனால் என்னை காப்பாற்றுங்கள் என்கிறது. சொல்லி முடிக்கும் போது வேடன் அரசவைக்கு வருகிறான். வேடன் சொல்கிறான், அந்த புறா என்னுடைய குறி, அதனால் அந்த புறாவை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்கிறார். அரசன் சொல்கிறான், நான் அந்த புறாவுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டேன், அதனால் புறாவை கொடுக்க முடியாது. என் அரசவையில் உள்ள வைரம், வைடூரியம், தங்கம், நிலப்பரப்பு எதை வேணாலும் எடுத்துக்கொள் என்கிறான். வேடன் சொல்கிறான், எனக்கு தேவை மாமிசம், உன்னுடைய வைரம் வைடூரியம் எல்லாம் வேணாங்கிறான். அந்த புறாவை காப்பாற்றுவதற்காக தன் தொடையில் உள்ள சதையை அறுத்து கொடுத்த மன்னர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் 2018 மே 22 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 17 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட ரத்தமும் சதையுமாக காயப்பட்டார்கள். மரண ஓலம் மண்ணுக்கும் மின்னுக்கும் தாண்டவம் ஆடியது. அன்றைக்கு போலீஸ் துறையை வைத்திருந்த எடப்பாடி சொன்னார், நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் துப்பாக்கி சூடு தெரியாது என்று. என் அன்புக்குரிய பெரியவர்களே, எடப்பாடி வீட்டில் 2 இளவு விழுந்திருந்தால் நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருப்பாயா? நீங்க நினைக்கலாம், இதுக்கு ஏன் சிபி சக்கரவர்த்தி கதையை சொன்னேன் என்று. 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது எடப்பாடி ஆட்சியில். தளபதியார் முதலமைச்சர் ஆகிறார். அந்த 13 பேர் குடும்பத்துக்கும் தலா 25 லட்சம் பணம் கொடுத்து, தகுதிக்கு ஏற்ப வேலையும் கொடுத்து, ஒரு சிபி சக்கரவர்த்தி மன்னனாக தேர்ந்தவர் என் தானை தலைவன், என் தானை தலைவன் தளபதியார் அவர்களே, என் அன்புக்குரிய பெரியவர்களே. நான் மதுரையிலிருந்து திருச்சிக்கு கார்ல போயிட்டு இருக்கேன். நான் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார்ல போயிட்டு இருக்கேன். ஒரு சிறு வயசு பையன், ரொம்ப சிறு வயசு பையன், என் காரை அப்படியே மிந்திட்டு சருன்னு போறான். அந்த வண்டி பேர் டியூக், ஹெல்மெட் போட்டிருக்கான். இவ்வளவு வேகமா போறான் நான் நினைக்க கூட இல்லை. சென்டர் மீடியட்ல போய் டமார்னு மோதிட்டான். அந்த முழங்காலுக்கு கீழே அப்படியே தோல் பிஞ்சு அப்படியே ஊத்துது. என் காரை நிப்பாட்டி அவனுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு, வசதியான வீட்டு பையன், ஆப்பிள் மொபைல் வச்சிருக்கான், லேப்டாப் வச்சிருக்கான், பைக் டியூக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்டுட்டு அந்த அப்படியே வேஷ்டியெல்லாம் எனக்கு ரத்தமாயிருச்சு. அதை எடுத்து விட்டுட்டு உடனே நான் கால் பண்ணேன். எதுக்கு கால் பண்ணேன்? புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் 2 நூற்றாண்டு ஏற்பேராய் வாழ்ந்த கலைஞர் கொடுத்த 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணான்னு அந்த பையனே சொல்லிட்டான். ஆனால் 108 ஆம்புலன்ஸ் போனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். அங்கேருந்து திரும்ப டிஸ்சார்ஜ் செய்து பக்கத்தில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தேன். ஒரு வகையில் அந்த பையனை காப்பாற்றுறோம், மறு வகையில் இந்த ஆக்சிடென்ட் கையெழுத்து போறவங்க எல்லாமே அந்த கேஸுக்கு போய்கிட்டே இருக்கணும். அது ஒரு பதற்றம் எனக்கு. அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துறேன்.
ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க, அவசர காலம் எல்லாமே பார்க்குறாங்க, கட்டெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க. கட்டி முடிச்சதுக்கு பிறகு அந்த டாக்டர் என்னை நோக்கி வர்றார். நான் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறேன், அந்த பையன் வசதியான வீட்டு பையனா தெரியலாம், அவனுடைய மொபைல்ல இருந்து அவங்களுக்கு யாருனாச்சும் தகவல் தெரிக்கிறேன், உங்களுக்கு என்ன பணமோ அதை கொடுக்க சொல்கிறேன் சாருங்கிறேன். அந்த டாக்டர் அந்த ரத்த கையெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு வந்து அப்படியே என் தோலை தட்டினார். தோலை தட்டி சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, தரணியாளும் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சரின் 48 மணி நேர இன்னுயிர் காப்பும் திட்டம் எங்கள் மருத்துவமனையில் உள்ளது. ஒரு பைசா நீ கட்ட வேண்டாம். 48 மணி நேரத்துக்கு பிறகு அவர்களின் உறவினருக்கோ அவரது பெற்றோருக்கோ நான் கால் செய்து பணம் வாங்கிக் கொள்கிறேன் என்றால் இதை விட சிறந்த ஆட்சி உலகத்தில் யார் தர முடியும்? என் வீட்டருகில் நான் எப்போதும் இஸ்திரி பண்ணக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா 12வது வகுப்பில் கிட்டத்தட்ட 1000 மார்க்கு. நான் போய் அந்த அம்மாட்ட கேட்கிறேன், ஏமா உன் பிள்ளைய அடுத்து கல்லூரி சேர்க்கலையானா? அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போதைக்கு எனக்கு கல்லூரி சேர்க்கிறதா, யாராச்சும் ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, தோழி இருக்காங்க திருச்சியில, அப்பவே 5 லட்சம் ரூபாய் கொடுத்து 20 ஏக்கர் நிலம் கொடுத்த பெரியார் கல்லூரி இருக்கு, அது அரசாங்க கல்லூரி. நிலம் கொடுத்தது பெரியார், இப்ப அரசாங்க கல்லூரி. அந்த கல்லூரியில போய் அப்ளிகேஷன் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு இன்னைக்கு அறிவியல் பாடம் படிக்குது. அப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்லூரியில் சேர்வதற்கு அரசு கல்லூரியில் படித்ததுக்காக ஒரு பைசா கூட பணம் கட்ட தேவையில்லை. அது மட்டுமல்ல, மாதம் மாதம் தமிழ்நாட்டின் தங்க முதலமைச்சர் உங்க பெண்ணின் போக்குவரத்து செலவுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இலவச பேருந்து கொடுக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அந்த பொண்ணு இப்ப 2ஆம் ஆண்டு அறிவியல் பாடப்பிரிவு பெரியார் கல்லூரியில் படிக்கிறது என்றால் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டின் தங்க முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். இவ்வளவு நடந்த பிறகும் தமிழ்நாட்டில் தாமரை தலைக்குமா என்று கேட்கிறாங்க. தாமரை எப்படி தமிழ்நாட்டில் தலை? நாங்கள் யார்? நாங்கள் யார்? தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்த தந்தை பெரியாரின் பேர பிள்ளைகள். நாங்கள் யார்? சூனியக்காரர்களின் சூத்திரங்களை சுட்டரித்து சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிய அண்ணாவின் ஆழ விழுதுகள். நாங்கள் யார்? மொழியற்றே இறைவன் வாய் மூடி கிடந்தாலும் வழிபாட்டு தமிழுக்கு வாசல் திறந்த தானே தலைவரின் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள். நாங்கள் யார்? இந்தியாவின் தலைமை அமைச்சர் மோடி கிண்டி வந்த பொழுது கருப்பு புலனை காட்டி நீ திரும்பி போ என்று மோடியை மூத்திர சந்தில் ஓடவிட்ட தளபதியாரின் தம்பிமார்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் தாமரை மலராது. 26 200 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.